ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போற முன்னாடி நான் உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்க போறேன். இந்த 2 கொஸ்டினுமே நீங்க வந்து ஹானஸ்ட் ஆன்சர் பண்ணணும். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்க லைஃப்ல ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டு அதை வந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பண்றேன், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதை பண்றேன், நான் சாப்பிட்டுட்டு பண்றேன், இல்ல நான் குளிச்சுட்டு பண்றேன் அப்படின்னு ஒரு சில்லி ரீசன் சொல்லிட்டு அந்த டாஸ்கை டேவோட எண்டு வரைக்குமே முடிக்காம இருந்து ஈவினிங் உட்காந்து கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு அதை முடிச்சுதான் நல்லா இருந்திருக்குமே, இன்னைக்கு டேவே ப்ரொடக்டிவா இருந்திருக்குமே சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து ஒரு டாஸ்க ஆரம்பிச்சிடுறீங்க, ஒரு 2 ஸ்டெப் நடந்துறீங்க, 2 ஸ்டெப் நடந்துட்டு ஒரு இமயமலை மாதிரி அந்த டாஸ்கோட உச்சியை பாக்குறீங்க. இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அப்புறமா பண்றேன்னு சொல்லி ப்ரோகாஸ்டினேட் பண்ணி அந்த டாஸ்கே முடிக்காம இன்கம்ப்ளீட்டா பல மாசங்கள் வச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கானதான் இந்த வீடியோ. ஏன்னா அப்படி இருந்த ஒரு நபரை பத்தி எனக்கு தெரியும். அந்த நபரே வந்து அவரோட வாயால அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு சொல்ல போறாரு. சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். அந்த நபர் வேற யாருமே இல்ல, அந்த நபர் நான் தான். நான் எப்படி என் ப்ரோகாஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணி வந்தேன்னு சொல்லி, எஸ்பெஷலா இன்னைக்கு நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவே. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோகாஸ்டினேஷன் ஓவர் கம் பண்ணணும்னா அந்த ப்ராப்ளம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டான ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணாலே 50% ஆஃப் தி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ப்ரோகாஸ்டினேஷன் தான் நம்ம ப்ராப்ளம்னா, அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன, ப்ரோகாஸ்டினேஷன்னா என்ன? ப்ரோகாஸ்டினேஷன் சிம்பிளா சொல்லணும்னா, அதாவது நம்ம ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்கோட வந்து ரொம்ப அதிகமான டியூரேஷனா இருக்கு, இல்ல அந்த டாஸ்க பண்ணா ஜெயிப்போமோ தோப்போமோ, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், இல்ல அந்த டாஸ்க பண்ணும்போது இவ்வளவு பெருசா இருக்க, இவ்வளவு தூரம் எப்படி போய் அடைவேன், அந்த முடிப்பனான்னு சொல்லி அதை பார்த்து ரொம்ப பயப்படுறது, இது எல்லாமே வந்து ப்ரோகாஸ்டினேஷன் நம்ம சிம்பிளா சொல்லலாம். சரி, இந்த ப்ரோகாஸ்டினேஷனை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன்? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ப்ரோகாஸ்டினேஷன் ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு புக் எழுதியிருக்காரு பிரெயின் ட்ரேசிங் ஆத்தர், 21 ways to eat a frogன்னு சொல்லிட்டு. அந்த புக்ல தான் இந்த ப்ரோகாஸ்டினேஷன் பீட் பண்றதை பத்தி சூப்பரா சொல்லியிருப்பாரு. பட் ஆனா அந்த புக்கை பத்தி நான் இன்னைக்கு பேச போறது இல்ல. ஏன்னா எனக்கு இன்னைக்கு அமேசான் ஃபவுண்டரோட ஜெஃப் பெசோஸோட ஒரு கோட்டை படிச்சு, வெறும் 4 வார்த்தைக்கு அந்த கோட்டை படிச்சு நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அது என்ன, அது எப்படி பண்றது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அந்த கோட் ரொம்பவே சிம்பிளுங்க. இட்ஸ் ஆல்வேஸ் டே ஒன். என்னடா ஒரு 4 வார்த்தையில முடிச்சிட்டேன்னு பாக்குறீங்களா? இட்ஸ் ஆல்வேஸ் டே ஒன்னுங்கிறது வந்து பார்க்க சிம்பிளா தெரியும். பட் ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸே இந்த கோட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். யூனிவர்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டியே. நீங்க வந்து இட்ஸ் ஆல்வேஸ் டே ஒன்னுங்கிற அந்த கோட்டை புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குன்னு ஜெஃப் பெசோஸ் சொல்ற டே 1, டே 2 கம்பெனிஸ் பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். டே 1 கம்பெனிஸ் எல்லாமே க்ரோயிங் கம்பெனிஸா இருக்கும். அவங்க வந்து ரொம்பவே ப்ரொடக்டிவா இருப்பாங்க. அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போய் கிரேட் கம்பெனிஸா மாறுவாங்க. டே 2 கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக்னன்ட் கம்பெனிஸா இருக்கும். டெத் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. எப்ப அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகுன்னு உங்களுக்கு தெரியாது. டே 1, டே 2 பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, சிம்பிளா நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே போனோம்னா எப்படி இருப்பீங்க? ஒரு பம்ப்ட் அப்பா இருப்பீங்க. இன்னைக்கு இதெல்லாம் முடிக்கணும், இதை முடிக்கணும், பாஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த வேலையை நான் ஃபுல்லா முடிக்கணும், இன்னைக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு போகணும்னா, இல்ல 4 மணி வேணாம், நான் இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போடுறேன், 6 மணிக்கு நான் வீட்டுக்கு போறேன், நான் இன்னும் என்னோட டெடிகேஷனை காட்டணும், இன்னும் நிறைய டாஸ்க் இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பம்ப்ட் அப்பா பண்ணுவீங்க. இதே டே 2க்கு வந்தீங்கன்னு வைங்க, இந்த இப்படி இருந்த ஆர்வம் ஒரு 50% குறைஞ்சிருக்கும். 6 மணிலாம் வேண்டாம், 4:30க்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, என்னப்பா இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடு, டீ குடிச்சியா, காஃபி குடிச்சியா, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் நோண்டுறது, கொஞ்சம் அப்படியே அவங்க ப்ரொடக்டிவ் லெவல் குறைச்சிட்டே வரும். அவங்களோட டெடிகேஷன் லெவல், ப்ரொடக்டிவிட்டி லெவல், ஈச் அண்ட் எவ்ரிதிங் டிராஸ்டிக்கலா டிராப் ஆயிடும். இதுக்கான ரீசன் என்னன்னா, டே 1 போகும்போது நம்ம வந்து ஒரு டெடிகேட்டடா இன்னும் நம்மகிட்ட இருந்து நம்மளால இந்த கம்பெனிக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிப்போம். டே 2 போகும்போது 30 நாள் நம்ம கைக்கு சேலரி வருது இல்ல, அது போலன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் டே 1 அண்ட் டே 2 கம்பெனிஸ் இருக்கிற வித்தியாசம். ஜெஃப் பெசோஸ் அவர் முதல் நாள் இருந்து அமேசான் ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லிட்டாரு, என்னைக்குமே இந்த கம்பெனி வந்து எனக்கு டே 1 கம்பெனியா தான் இருக்கணும். இன்னைக்கு தான் நம்ம என்னைக்கு எவ்வளவு பெரிய $1 trillion கம்பெனியா வளர்ந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு டே 1 கம்பெனி, நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்ங்கிற மென்டாலிட்டியோட தான் நம்ம எல்லா ரிஸ்க்கும் ரிவார்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் மென்டாலிட்டியோட தான் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரோக்ரஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அமேசான்ல தான் இருந்த காலகட்டம் ஃபுல்லாமே டே 1 மென்டாலிட்டி தான் போயிருக்காரு. இப்போ ஒரு அமேசானோட சிஓவா இல்ல, இப்போ ப்ளூ ஆரிஜின் ஸ்பேஸ் கம்பெனில சிஓவா இருக்காரு. பட் ஈவன் தோ இஸ் a biggest shareholder of Amazon still now. இப்போ நம்ம ஜெஃப் பெசோஸ் இந்த விஷயத்தை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, எஸ்பெஷலி நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்மளோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், நம்மளோட பர்சனல் ஹெல்த் எல்லாத்துக்குமே நம்ம டே 1 மென்டாலிட்டியில் இருக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு ஜிம்முக்கு போனோம்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போறேன், 365 நாள் நான் ஜிம்முக்கு போவேன், சூப்பரா ஜிம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம். அதே செகண்ட் டே போகும்போது கொஞ்சம் மோட்டிவேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம 365 நாள் போகாட்டி பரவாயில்ல, வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 4 செஷன்ஸாவது நம்ம போயிட்டு வந்துடணும். நீங்க ஒரு 10வது நாள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பா மாசத்துல ஒரு 2 நாளாவது வந்துடணும். நீங்க அதே 1 மாசம் தாண்டிட்டீங்கன்னா ஏதாவது வாரத்துல எப்போவாவது ஒரு நாள் ரேரா நீங்க போவீங்க. அந்த மந்த்லி அந்த ஒரு நாள் தான் போனதா இருக்கும். அப்படி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்.
ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம மைண்ட் செட்ல நம்ம எல்லாமே டே 2 டே 3 அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிடுறோம். நம்ம என்னைக்குமே டே 1 மைண்ட் செட்ல தான் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணணும். அப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அமேசான் அடைஞ்ச அந்த சூப்பர் சக்சஸை நம்ம லைஃப்ல நம்ம அடையலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இன்னிலிருந்து டே 1 மென்டாலிட்டி தான் ஃபாலோ பண்ண போறேன். கண்டிப்பா நான் என்னோட டே 1 மென்டாலிட்டில எவ்வளவு ப்ரோக்ரஸ் ஆகுன்னு உங்ககிட்ட சொல்றேன். நான் உங்களுக்கு வந்து பொமோடோரோ டெக்னிக் சொல்லியிருப்பேன். பொமோடோரோ டெக்னிக்கை காட்டிலும் இந்த டே 1 மென்டாலிட்டிங்கிற டெக்னிக் ரொம்பவே பவர்ஃபுல். இந்த டெக்னிக் சொல்லக்கூடாது, ஒரு மைண்ட் செட்னு சொல்லணும். இது ரொம்பவே பவர்ஃபுல். இதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கண்டிப்பா டெஃபினட்டா ஃபாலோ தான் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். We will see you in the next video. Until then, Naveen signing off. Bye bye. See you.